ஏய், என்ன வா வான்னு உன்கிட்ட கெஞ்சிடுமா? வா வான்னு உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கணுமா? கொன்னுடுவேன் கொன்னு. அதை செய்யுங்க முதல்ல. இப்படி தினம் தினம் சித்திரவதை பண்ணிட்டு இருக்காம ஒரே அடியா செத்து போறேன். சும்மா நடிக்காத. என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பா கிட்ட நான் சொன்னதை சொல்லி நான் அடி வாங்க வச்சிருப்பேன். உன்னை அப்பவே துண்டு துண்டா வெட்டி இருக்கணும்டி. சொல்லி சொல்லு, ஏன் எங்க அப்பாட்ட சொன்ன? சொல்லி, நான் பழக்கமுறையோட பழக்கத்தை வச்சிருக்கேன்னு சொன்னத ஏன் எங்க அப்பாட்ட சொன்ன? சொல்லி சொல்லு. ஐயோ, முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. நடந்தது என்னன்னு தெரியுமா? அப்படி நடந்துச்சு சொல்லு. நான் கர்ப்பமா இருக்கேன். உங்க குழந்தை என் வயித்துல வளர ஆரம்பிச்சிருச்சு. காலையில என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ முழுகாம இருக்கேம்மா. அதுக்குள்ள என்னம்மா அவசரம்? கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்க தெரியாதா என்ன? போய் உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட எல்லாம் நடந்த உண்மையை எடுத்து சொல்லி சீக்கிரமா கல்யாணம் பண்ற வழியை பாரு. ரொம்ப நன்றி. போலாமாமா? பாத்து போமா, பத்திரமா கூட்டு போமா. கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்கிறப்போ எதுக்காக பக்கத்து ஒரு கிணத்துல வந்து விழுந்தேன்னு பெரிய மாமா கேட்டாரு. அவர்கிட்ட பதில் சொல்லி ஆகணும். உண்மையை என்னால சொல்ல முடியாது. அதனாலதான் நீங்க பொம்பளைங்களை தேடி போவேன்னு சொன்னதை மட்டும் சொன்ன. அதுக்காக பெரிய மாமா உங்களை திட்டு வரணும் மட்டும் தான் நினைச்சேன். இந்த மாதிரி அடிப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, அதை விட அதான் உனக்கே தெரியாம நடந்து போச்சுன்னு சொல்றிய. விட்டு இப்போ மெயின் மேட்டருக்கு வருவோம். சோ இப்ப நீ கர்ப்பமா இருக்க. அதனால நான் உன் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும் இல்லையா? மாமா, என்ன மாமா இந்த மாதிரி கேக்குறீங்க? சரி, நான் இப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? நான் சொல்றது உனக்கு புரியுதா? நான் உன் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னா என்ன உன் நிலைமை? விஷத்தை குடிச்சோ இல்ல தூக்கு போட்டோ நான் செத்துருவேன். அதெல்லாம் வேண்டாம். நீ நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தையும் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு அந்த அன்னக்கொடி வராம இருக்கணும். ஐயோ, என்ன சொல்றீங்க? அவங்க குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வர்றதுக்கு நம்ம எல்லாருமே சம்மதம் சொல்லிருக்கோம். நம்ம பேச்சை நம்பி பாண்டிய மாத்தையும் பத்திரிக்கை கொடுத்து அவங்கள அழைச்சிருக்காங்க. அது நேத்தைய கதை. நான் சொல்றது நாளைக்கு நடக்க வேண்டிய கதை. அந்த அன்னக்குடி எதிரிலையோ இல்ல அவ குடும்பத்து எதிரிலையோ நம்ம கல்யாணம் நடக்கிறத நான் விரும்பல. அதனால அவங்க யாருமே நம்ம கல்யாணத்துக்கு வரக்கூடாது. நான் சொல்றத நீ சாதாரணமா எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல பிளாக்மெயில நினைச்சாலும் சரி, அந்த அன்னக்குடி வந்தா சத்தியமா உன் கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். நீனா பாண்டியம்மா சின்னம்மாக்கு ரொம்ப இஷ்டம். நீ கேட்டா அவங்க எதை வேணாலும் செய்வாங்க. அவங்க கிட்ட நீ எதையாவது சொல்லி அன்னக்கொடியை நம்ம கல்யாணத்துக்கு வர விடாம பாத்துக்கோ. நான் சொன்னதுதான். நீ பாண்டியம்மா சின்னம்மா காலில் விழுவியோ இல்ல அந்த அன்னக்கொடி காலில் விழுவியோ அது எனக்கு தெரியாது. ஆனா நான் நினைக்கிறது நடக்கணும். உன் கழுத்துல தூக்கு கயிறு ஏறணுமா இல்ல நான் கட்டுற தாலி கயிறு ஏறணுமா
நீயே முடிவு பண்ணிக்கோ. நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உன் கர்ப்பத்துல இருக்க நம்ம குழந்தைய மனசுல வச்சுக்கிட்டு சொல்லு.